இந்த நாளிலும் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு எங்களோட கூட சேர்ந்து வேதத்தை தியானிக்கவும் அதன் அடிப்படையிலே ஜெபம் செய்யவும் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவியும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை அவருடைய பாதையை நடத்துவாராக. விசேஷமாக இந்த ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ண செய்யுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்துக்கு வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் விலையேறப்பட்ட திருரத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஆண்டவரே, உரிமையும் அந்தஸ்தையும் எங்களுக்கு கொடுத்தீரே. அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. தகுதி இல்லாத எங்கள் மேலே பாராட்டின உம்முடைய கிருபைக்காகவும் அன்பிற்காகவும் உமக்கு நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். புறஜாதிகளாகிய இந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் நிரப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எண்ணங்கள் ஏக்கங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் ஏக்கங்களில் நிறைவேற்றுவீராக. நம்முடைய வார்த்தை எங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த ஜெப கூடுகை எங்களுக்கு உதவட்டும். நம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்கவும் அதை தியானிக்கவும் அதை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வதாக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Once again we welcome you people. We are so happy and we are so joyful to have you all. நீங்கள் எல்லாம் எங்களோட கூட இணைந்திருப்பது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். பார்த்தீங்களா, இது மகா பெரிய பதில்களை நம்முடைய வாழ்க்கைகளை கொண்டு வரும். ஆமென். நுகங்களை பரிசுத்தாவியார் முறிப்பார். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஓ, இது இந்த பிரச்சனையிலேருந்து நான் இவ்வளோ சுலபமாய் விடுபட்டனா அப்படின்னு நமக்கே அது புரியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்றாரு, நீ நிலைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நீ பரிசுத்தாவியார் அதை செய்கிறார். நம்ம அதை விசுவாசிக்கணும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்பணும். ஏனென்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் பதிலை இருக்கிறது, கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த வருடத்தில் ஆரம்பித்ததுலேருந்தே நாம் சங்கீதம் 112 தியானித்து வருகிறோம். சின்ன சங்கீதம் தான், ஆனால் இவ்வளோ நாளாக தியானிப்பதற்கு என்ன காரணம்னா, சங்கீதம் சின்னதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற காரியங்கள் ரொம்ப பெருசாக இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நினைக்க சொல்லுங்க, சந்ததி பூமியில் பலத்திருக்கும். யேசுவா ஐநூறு பூமியில் பலத்திருப்பார்கள் சொல்லுவோம். இவங்க பிள்ளைகள் பேரை சொல்லும். சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வார்த்தையை வருது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். அப்போ ஆசீர்வாதம் ஒருத்த மேலே வரும்போது ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் வருது. நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனை ஆசீர்வதிக்கும் போது அங்கே ஐஸ்வர்யம் பெருகுது. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு. நம்மக்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கணும்னு கர்த்தர் தான் விரும்புகிறாரு. பலருக்கு புரியல அது. அதனால அவர்களுக்காக நம்ம சத்தியத்தை மாற்ற முடியாது. சத்தியத்தை சத்தியமாக போதிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. ஏனென்றால் சத்தியம் தான் நம்மளை விடுதலை செய்யும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. இதுதான் வெளிச்சமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு வெளிச்சம் பிடிக்கலன்றதுனால ஊரே இருட்டாக்கிட முடியுமா? முடியாதே. அப்படி செய்யக்கூடாது.
வெளிச்சம் பிடிக்காதவர் வெளிச்சம் பிடிக்கிறதுக்கு அவர் தான் தன்னை மாற்றிக்க கொள்ளணும் இல்லையே. வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாரும் சரியாக நடக்க முடியும், வர முடியும், போக முடியும். அப்போது அவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளவு கேவலமான பேச்சுகள், இவ்வளோ கிரிட்டிசிசம்ஸ், இவ்வளோத்தையும் தாண்டி இதை ஏன் பிரசங்கிக்கிறோம் என்றால் வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும். இருளிலே இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வார்த்தையே வெளிச்சம். வார்த்தை தான் சங்கீதக்காரன் தாவீது 119 சங்கீதத்தில் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம் தருகிறதா, பேதைகளை உணர்வுள்ளவனாக்குதா. இப்போ பேதைகளாய் அறிவில்லாமையாய் அறிவில்லாமல் இருக்கிற நமக்கு வார்த்தை தான் வெளிச்சத்தை தருது. இது யாரும் அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச ஐடியா கிடையாது. கெனத் கோப்லாண்ட், ஓரல் ராபர்ட்ஸ் கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. இது கர்த்தருடைய சித்தம் என்று விசுவாசித்து அறிந்து அதை நன்கு புரிந்து வைத்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால எழுதுகிறார்கள். உடனே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மக்கள்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி ஒரு கட்டில் இருக்கிறாங்க தெரியல. இதுதான் வஞ்சிக்கிற ஆவி. எவனை வஞ்சிக்கலாம் என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். அவருடைய பிடியில் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அநியாயமாக வார்த்தையை எடுத்துக்க பாருங்க. உங்கள் பைபிளில் 112:3 தானே போட்டிருக்கு, சங்கீதம் 112:3. இது உடனே பழைய ஏற்பாடு. அப்போது பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு வந்துருச்சா? ரோமர் 15 எவ்வளோ அழகாய் தெளிவாய் எழுதியிருக்கு பாருங்க. படிப்போம் ரோமர் 15. முன்பு எழுதப்பட்டவர்கள்லாம் நமக்கு போதனைகளாக இருக்கிறது. இதெல்லாம் நம்பணும், விசுவாசிக்கணும். ஏனென்றால் வார்த்தையை தவறாய் போதிப்போம் என்றால், வார்த்தையை தவறாய் எடுத்துக்கொள்வோம் என்றால் எடுத்துக்கொள்ளும் என்று போட்டிருக்கு. 15 பாருங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு பாருங்க. தேவ வசனத்தினால் நமக்கு ஆறுதலும் பொறுமையும் உண்டாகுதான். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். அப்போ வேத வசனத்தினால் என்ன உண்டாகுது? பொறுமையும் உண்டாகுது, ஆறுதலும் உண்டாகும்படிக்கு, நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? முன்பு எழுதப்பட்ட ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்குமானது நமக்கு எப்படி இருக்கு? இந்த தேவ வசனத்தினால் நமக்கு பொறுமையும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி. அப்ப தேவ வசனத்தினால் நமக்கு பொறுமையும் ஆறுதலையும் கடவுள் ஏன் கொடுக்கிறாருன்னா நமக்கு நம்பிக்கை உண்டாகணும். ஒரு சவால் நிறைந்த நேரத்தில் இருக்கிறோம். கடன் மறையணும், வியாதி குணமாகணும், பிள்ளைகளுக்கு சுகமாகணும், வருமானம் பெருகணும், அற்புதம் நடக்கணும்னு விரும்புகிறோம். அப்போது அந்த நேரத்தில் நமக்கு பொறுமையும் அந்த நேரத்தில் ஆறுதலும் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? கர்த்தருடைய வார்த்தையினால கிடைக்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகுதா? நம்பிக்கை உண்டாகும். இதுதான் இன்டெலிஜென்ட்டான ஆளை பக்கத்துலேயே வச்சுக்கணுன்றது. பிரசங்கம் பண்ணுறதுக்கு சிரமமே இல்லை, ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என் மனைவி மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நான் நினைக்கிறேன் உலகம் ஏதே தோட்ட மாதிரி மாறிடும். ரொம்ப சிம்பிள். தேவ வசனத்தினாலே நமக்கு பொறுமை ஆறுதல் கிடைத்து அதனால் நமக்கு நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. ஏன்னா இந்த நம்பிக்கை வரும்போது தான் விசுவாசம் வருது. ஹோப் வந்து முதல் ஸ்டெப்பு. முதல் நம்பிக்கை உண்டாகுது. ஏன்னா நம்பிக்கை இல்லாத ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஐயோ அவங்களோட ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனோட டீலே பண்ண முடியாது நம்மளால. அவன் கெட்டது மட்டும் இல்லாம இருக்கவங்களெல்லாம் கெடுத்துருவான். ஒரு 2 நிமிஷம் அவன் பேச்சு, அவன் நடக்க, அவன் முகத்தையே பார்க்க முடியாது. விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை ஆறுதல், அதனால் நமக்கு உண்டாகிற நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. ஒவ்வொருவரும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு இதை முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனைகளாக எழுதியிருக்கிறது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த 1 போய் பாருங்க. இவையெல்லாம் திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கு. போதனை. இப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் விசுவாசத்தினால அவன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தான் அப்படின்றது நமக்கு போதனை. அதை படிக்கும் போதே ஆறுதல் உண்டாகுது. அவன் 25 வருஷம் வெயிட் பண்ணானா அவனுக்கு வந்து கர்த்தர் வந்து அற்புதத்தை செஞ்சாரா, அப்ப எனக்கு செய்ய வல்லவரா இருக்காரு, எனக்கு பொறுமையை கற்றுத்தராரு, எனக்கு ஆறுதல் படுத்துறாரு என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில. அதன் மூலமா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. அந்த நம்பிக்கை என்னை ஏமாற்றாது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதி,
காணப்படாதவைகள் நிச்சயம். அதை நான் சொல்றேன் பாருங்க, பழைய ஏற்பாடை நல்லா படிக்கணும், ரொம்ப நல்லா படிக்கணும். புதிய ஏற்பாடு புரிஞ்சாதான் பழைய ஏற்பாடு புரியும். பழைய ஏற்பாடு புரிஞ்சிருச்சுன்னா புதிய ஏற்பாடு உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இது அதையும் மாத்தி மாத்தி படிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். படிச்சுட்டீங்க. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபமாய் இந்த பூமியில வெளிப்படுறாரு. அவரை நல்லா கற்றுக்கிட்டு 4 சுவிசேஷங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் நிருபங்களை படிச்சுட்டு நீங்கள் பழைய ஏற்பாடை போய் படிங்க, அது நல்லா விளங்கும். பழைய ஏற்பாடை படித்து திரும்பி இந்த பக்கம் வாங்க, ஐயோ இது இன்னும் ஜோராக புரியும், திரும்பி அங்கே போங்க. இப்படி உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஹல்லேலூயா இந்த வேதத்தோட இருக்க உங்களுடைய இந்த உறவும் இந்த பயணமும் ரொம்ப இன்பமாக இருக்கும். கூடவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவருமா இருக்கிறாரு. அதனால தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை தருகிறது, பேதைகளை முட்டாள்களை புத்திசாலிகளாய் மாற்றுகிறது. இது ஏன் அப்படி பண்ணுகிறது என்றால் வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது, வார்த்தை வேத சத்தியமாக இருக்கிறது. அதனால தான் சில ஆட்களோடு சேர்ந்து இந்த செழிப்பு வேணாம், ஒன்று வேணாம் ஒருத்தர் பேசுகிறாரு, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இங்கே ஒன்றும் இல்லைங்க, நமக்கு இங்கே ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது, எல்லாம் பரலோகம் தான். இங்கே உனக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கே உனக்கு சோறே இல்லாமல் நீ செத்தாலும் பரவாயில்ல. அங்கே தானா அந்த மனுஷன் சாவது மட்டும் இல்லாமல் அவருடைய சந்ததியே அவர் தரிசனத்துக்குள்ள நடத்துகிறார். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மனைவிக்கு சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள் சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் சந்ததி பிழைத்து பெருகும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, டிவோர்ஸ் பண்ணலாமா, மனைவியை தள்ளி விடலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? எழுதியிருக்கிறதே பழைய ஏற்பாட்டை கோட் பண்றாரு. புருஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பாள் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு ஆதியாகமத்தை எடுத்து காட்டுறாரு. அதெல்லாம் பழைய ஏற்பாடு பாடா சொன்னாரு. சில பேர் இது மாதிரி பைத்தியகரமாக பேசுகிறதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு விட்டுருணும், பார்க்கவே கூடாதுன்ற. என்டர்டெயின்மெண்ட்டாக உள்ளே கொஞ்சம் போச்சுன்னா அப்புறம் பெரிய சிக்கலாயிரும். நீங்கள் பழைய ஏற்பாடு வர்சஸ் புதிய ஏற்பாடு, நோ 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 நோ. டெவில்ஸ் மைண்ட் வர்சஸ் காட்ஸ் மைண்ட். இது முழுவதும் கர்த்தருடைய மனது. பிசாசா கடவுளா, பிசாசுடைய வார்த்தையா கடவுளுடைய வார்த்தையா, பயமா விசுவாசமா, இதுதான் இந்த 3 வேதமும் சத்திய வேதமாக இருக்கிறது. இந்த 66 புத்தகமும் நமக்கு ஜீவனாக இருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு கர்த்தர் தருகிற ஞானமாக இருக்கிறது. இந்த படிக்க படிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க தியானிக்க தியானிக்க அதுக்கு கீழ்ப்படிய உங்கள் வாழ்க்கையும் உயருகிறது. அவர் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையாளுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உடனடியாகவே வருது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர் வீட்டில் இருக்கும். I'm so thrilled to preach the word of God. I'm so happy and I'm so excited people. இதை படிக்கும் போது உள்ள கொழுது விட்டு எரியுது. ஏனென்றால் இந்த வசனத்தின் மூலமா எனக்கு ஆறுதல் உண்டாகுது, எனக்கு பொறுமை உண்டாகுது. அதனால நான் நம்பிக்கை உள்ளவன் ஆகிறேன். முன்பு எழுதப்பட்டது சங்கீதம் 112:3, குறைவிலும் கடலிலும் தரித்திரத்தில் இருக்கிற ஒருவனுக்கு ஆறுதல் தருகிறது, பொறுமை தருகிறது, நம்பிக்கை தருகிறது. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது, முடிவுள்ள உன் நம்பிக்கை வீண் போகாது. புரிதல் அவங்களுக்கு இந்த வசனத்தினால் நமக்கு ஆறுதல் உண்டாகுது, பொறுமை உண்டாது, நமக்கு நம்பிக்கை உண்டாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாதுப்பா, முடிவு உண்டுடா, நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிசாசு எப்படி ஏமாத்தலாம்? பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்லும் போது இதை நம்புகிற சிலர் என்ன பண்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் அற்புதமான காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்துதலா அற்புதமாக ரிவீல் ஆனாலும் பிசாசு ஒரு மென்டல் பிளாக்கேஜை போடுறான், ஊழியக்காரங்க மூலமாகவே போடுறான். so sorry for those people. ரொம்ப கவலையாக இருக்குது அந்த மக்களுக்காக. அவர்களுக்காகவும் கர்த்தர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. அவர்களையும் கடன் பிடியில இருந்து தரித்திர பிடியில வெளியே கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு. ஆனால் ஆசீர்வாதம் வேணாம், சுகம் வேணாம், செழிப்பு வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம்னு சொல்கிற ஆட்கள் பார்த்தா நல்லா தான் இருக்காங்க. இதான் வேணான்ட்டு கையில் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கு அதனால சரி நம்மளே நான் ஆப்பிள் ஃபோன் வாங்கலையே, சீக்கிரம் வாங்க போகிறோம். அந்த மனுஷன் ஒன்று வேலை இங்கே ஒன்று வேலை அங்கே தான் இல்லைன்னு சொல்லிட்டு தட் கைஸ் ஹேவிங் an ஆப்பிள். அச்சா சரிதா, அப்பா நீ சைமா புத்திசாலி தான் நீ. ஆனால் வாழ்க்கை உருப்படாது.
சீக்கிரம் போய் சேர்ந்துருவார். ஆப்பிள் ஃபோனும் கூட போய் சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் நானும் சொல்கிறேன் பாருங்க, நீடித்த நாட்களால் இழுத்திருப்போம். பழைய ஏற்பாடு தள்ளிங்கன்னா சங்கீதம் 97 எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அது சங்கீதம் 20 கர்த்தர் மேய்ப்பராக இருக்காரு. பவுலோடைய நிருபம் 3 கொரிந்தியர்ல இருக்கு, இல்லை 4 கொரிந்தியர்ல இருக்கா? Crazy people. I'm so very sorry about them. But we, people of God, people of the word, we shall live by faith. வாங்க, விசுவாசத்தால பிழைக்கலாம், நல்லா இருப்போம். வாங்க கூட நெல்லுங்க, நான் கூட நிற்கிறேன். நாங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரோட நிற்போம். கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கணும், இருக்கும். அதனால இது பார்த்தோம் பார்த்தீங்களா? 1 சாமுவேல் 2:8 என்ன பண்ணுறாரு பாருங்க. கர்த்தர் அவருடைய வார்த்தை எவ்வளோ சக்தி வாய்ந்தது பாருங்க. அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கார், சொல்ல உயர்த்துகிறவரா இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து 2:8 சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். யார் பண்றா? யார் பண்றா? யார் பண்றா? கர்த்தர் தான் பண்றார். 1 சாமுவேல் 2:8 பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இதை நம்புகிறவர்கள் சொல்லுங்க ஆமென். ஆமென். தேவ தயவு பெருகிறதா? ஆமென். நிச்சயம் சொல்ல பெருகிறது. யோபு 5ஆம் அதிகாரம் வாங்க. இன்றைக்கு ஆரம்பிப்போம், மீண்டும் நாளை தொடருவோம். யோபு 5:10. ஹல்லேலூயா. அற்புதமான வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கோம். இவையெல்லாம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். பாத்தீங்களா? தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். What do we need more? இதுக்கு மேல என்ன வேணும்? எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாரா? எப்படி நடக்கும்? எப்படிங்க நான் கடல்ல வெளியே வருவேன்? எப்படிங்க நான் வெளியே வருவேன்? எப்படி இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவேன்? முதல் வசனம் பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவரால் செய்ய முடியும்ன்றதை நம்பணும். இது என்னால கூடாது. ஏன் சக்தியில கடன்லேருந்து வெளியே வர முடியாது, ஏன் சக்தியிலேருந்து வியாதியிலேருந்து வெளியே வர முடியாது, என்னுடைய எபிலிட்டியில என்னால் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது தான். ஆனால் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் செய்கிறவர் செய்கிறவர். துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், கையில உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிறவர். இயேசுவே கொடுத்தீர். கடவுள் மாம்சத்துல வெளிப்படுவதே கூடாத காரியங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத பெரிய அதிசயம். அதை அவர் செய்திருக்கிறார்னா இதையும் செய்ய வல்லவரா இருக்கிறார், எதையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். தொடர்ந்து நாளைக்கு திரும்பி இந்த வசனத்தை ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம். தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறீர், அவர்களை விடுவிக்கிறீர், அவரை மகிமைப்படுத்துகிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் பார்த்த மக்கள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக. தேவ தயவும் கிருபையும் இவள் வாழ்க்கையில பெருகட்டும். விசேஷமாய் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், அண்டவரே வேண்டாத வளர்ச்சியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், கேன்சர்ஸோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம் நான் நம்புகிறேன். நான் என் மனைவி சேர்ந்து விசுவாசிக்கிறோம், என் மக்களோடு சேர்ந்து விசுவாசிக்கிறோம். சுகம் உம்முடைய சித்தம், சுகம் உம்முடைய சித்தம், சுகம் உம்முடைய சித்தம். ஆண்டவரே, the people, those who are hearing these victorious healing anointed voice, let them be healed. Amen. Right now in Jesus name. சுகமாவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக, குணமாவார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அற்புதங்களை நிகழ்த்துவீராக. ஆமென். தரித்திரம் பிடியிலிருந்து வெளியே வருவார்களா? கடனின் பிடியிலிருந்து வெளியே வருவார்களா? கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே ஜெயம் எடுப்பார்களா? சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருகிறீர், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகப்படுகிறீர். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்துக் கொடுங்க, வாழ வைங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும், நாம மகிமைப்படட்டும், பலர் உம்மை அறிந்து கொள்ளட்டும், பலர் உம்மை விசுவாசிக்கட்டும். வாழட்டும், 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 வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வாழட்டும். குடும்பத்தினர், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். பரமண்டலங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல
பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, ஆமென். எங்கள் பொருளாதாரத்தில் செய்யப்படுவதாக, ஆமென். எங்களுடைய சரீர சுகத்தில் செய்யப்படுவதாக, ஆமென். வறுமை நீங்குவதாக, குறைவுகள் நீங்குவதாக, ஆமென். ஒவ்வொரு வீடுகளிலும் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பார்களாக. ஆமென். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக. ஆமென். தீமைகளை அணுகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் நீர் எங்களை வேலை எடுத்து காப்பீராக. ஆமென். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் எல்லா அலுவலர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். போக்குவரத்தில் பாதுகாத்துக் கொள்வீராக. பாதுகாப்பீராக. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமை பெறட்டும். விசேஷமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தாவே, நாங்கள் சபை கூடி வரும்போது தேவ ஆவியானவர் எங்களை அற்புதமாய் நடத்தி ஆமென். கர்த்தாவே, எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு ஆராதனையை ஆசீர்வதித்து தந்து ஆமென். கர்த்தாவே, அற்புதங்களால் அடையாளங்களின் வார்த்தையை உறுதி பண்ணி ஆமென். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஆத்மாவே ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. Amen. God bless you people. Love you so much. சபைகளுக்கு செல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஆராதிங்க. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஜிசிஎஃப் அன்பு மக்களுக்கு சொல்லுகிறேன், நேரத்துக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அற்புதமாக இந்த நாளில் கர்த்தரை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டாட போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் எல்லா ஆராதனையிலும் ஆசீர்வதித்து தருவாராக. எங்கெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ அவங்க எல்லா பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா ஊழியர்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஊழியர்களுடைய ஊழியர்கள் எல்லாம் செழிப்பதாக. எல்லாருக்கும் கர்த்தர் ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருவீராக. நம்பிக்கையோடு இருக்கு. இந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை தருகிறது, பொறுமையை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. பல பேருக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஷேர் பண்ணுங்க. பல பேர் இந்த வார்த்தைகளால் ஆஸ்வதிக்கப்படட்டும். A single click can save a soul. Say with me, a single click, a single click, a single share, a single share, a single forward, a single forward can save many souls. Save many souls. பல ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ண முடியும். பலரை கர்த்தர் பக்கம் கொண்டு வர முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளைக்கும் இதில் தொடர்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கும். God bless you.